ஒரு சமூகத்தை அழிக்க நினைத்தால் முதலில் அதன் புத்தகங்களை எரியுங்கள். இது வெறும் கூற்று அல்ல. தமிழினத்தின் ஆன்மாவையும் அறிவையும் சிதைப்பதற்காக 1981 அரங்கேற்றப்பட்ட ஒரு வரலாற்று பேரழிவின் கசப்பான உண்மை. இன்று தமிழர்களின் அறிவு பொக்கிஷமும் ஆசியாவின் மிகப்பெரிய அறிவு மையங்களில் ஒன்றுமான யாழ்ப்பாண பொது நூலகம் பேரினவாத வெறியாட்டத்தால் சாம்பலாக்கப்பட்ட கருப்பு நாள். ஒரு இனத்தின் வரலாற்றை, மொழியை, பண்பாட்டை, அடையாளத்தை அழிப்பதற்காக நிகழ்த்தப்பட்ட இந்த கலாசார இனப்படுகொலை நடந்து பல தசாப்தங்கள் கடந்துவிட்ட போதிலும் அந்த சாம்பல் மேட்டிலிருந்து எழும் வலி இன்றும் ஒவ்வொரு தமிழரின் நெஞ்சிலும் ஆறாத வடுவாகவே குடிகொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் என்பது வெறும் செங்கற்களாலும் சீமெந்தினாலும் கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டிடமல்ல. அது ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி, அறிவு தேடல் மற்றும் கல்வி பாரம்பரியத்தின் கம்பீரமான அடையாளம். ஆயிரத்து 1933 KM செல்லப்பா என்ற ஒரு தனி மனிதனின் முயற்சியால் ஒரு சிறிய வாடகை அறையில் சில நூற்றுக்கணக்கான புத்தகங்களுடன் இந்த நூலகம் தொடங்கப்பட்டது. அறிஞர்கள், கொடைகாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பேராதரவோடு திராவிட கட்டிடக்கலை மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு பிரமாண்டமான கலைக்கூடமாக இது உருவெடுத்தது. 1981 காலப்பகுதியில் இந்த நூலகத்தில் சுமார் 97,000க்கும் அதிகமான அரிய நூல்கள், கையெழுத்து பிரதிகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இங்கு அறிஞர் வையாபுரி பிள்ளையின் தனிப்பட்ட சேகரிப்புகள், 1800களில் அச்சடிக்கப்பட்ட அரிய பத்திரிகைகளின் மூலப்பிரதிகள் மற்றும் யாழ்ப்பாண இராச்சியத்தின் வரலாற்று ஆவணங்கள் என எங்குமே கிடைக்காத அறிவு புதையல்கள் பாதுகாக்கப்பட்டன. யாழ் நூலகத்தினுடைய இருப்பின் 45வது ஆண்டு நினைவிலே இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பிரதிமையர் அவர்களே, சபையினுடைய உறுப்பினர் அவர்களே, அதே போன்று இங்கே இருக்கின்ற உதவி ஆணையாளர் அவர்களே, பிரதம நூலகர் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற இனிய வாசகர்களே, இனிய நூலகர்களே, இனிய இந்த நூலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய நாள் என்று தான் சொல்ல வேண்டும். வாசிப்பையும் புத்தகங்களையும் நேசிக்கின்ற அவருக்குமே இது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே நேரம் இந்த நினைவை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அதற்காகத்தான் இந்த நிகழ்வு இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் ஓய்ந்து விடாமல் கிட்டத்தட்ட 97,000 நூல்களும் அரிய ஓலைச்சுவடிகளும் இங்கு உற்றாக அழிந்து இல்லாமல் போயிருக்கின்றன. பலவற்றை நாங்கள் மீளப்பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறு இருந்த போதும் நாங்கள் மீளவும் கட்டியெழுப்பி இந்த நூலகம் இன்று பலருக்கும் அறிவை ஊட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மாநகர சபை என்ற ரீதியிலே, இந்த நூலகம் என்ற ரீதியிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து வாசிப்பையும் புத்தகங்களின் மேலான காதலையும் அதன் மேலான எங்களுடைய அவாவையும் தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இன்றைய சூழ்நிலையிலே புத்தகங்கள் மீதான தேடலும் வாசிப்பு அத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு அருகி வருகின்றன. உண்மையில் சமூக ஊடகங்கள் மற்றும் கணனி, கைத்தொலைபேசி இவற்றினுடைய பாவனையினாலே இவை குறைவடைந்து வருகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த நூலகத்தை சிறப்பாக கொண்டு நடத்தி யாழ் மாநகர சபைக்கு மாத்திரமல்லாது எங்களுடைய வடமாகாணம் அல்லது தாண்டி நூல்களை தேடுகின்ற யாராக இருந்தாலும் இணைய வழி ஊடாக கூட எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம். அதற்கு மாநகர சபை ஆணையாளர் என்ற ரீதியிலே என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் அதற்குரிய வழிகாட்டுதலையும் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆகவே நீங்களும் இணைந்து இந்த செயற்பாட்டை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய யாழ் மண்ணினுடைய தமிழ் மக்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று பொக்கிஷம் 45 ஆண்டுகளுக்கு முன்பு சில விசமிகளினால் எரித்து அழிக்கப்பட்டது. அதன் பின்பு
நீண்ட காலங்களாக நிலவி வந்த போரின் காரணமாக இந்த கட்டடம் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டு இருந்த போதிலும் அனைவருடைய வாசகர்கள் மற்றும் கல்விமான்களுடைய வேணவாவின் அடிப்படையிலும் அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் மீண்டும் இந்த நூலகமானது புனரமைக்கப்பட்டு கூடுமான அளவு நூல்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் எங்களுடைய அளிக்கப்பட்ட அனைத்து எங்களுடைய ஓலைச்சுவடிகள் எங்களுடைய நூல்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த நூலகத்தை எரித்து அழித்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அவர்களுடைய கல்வி சொத்தை அழித்து ஒழிக்கலாம் என்று நினைத்த அந்த சமூக விசமிகளுக்கு இன்று அவர்களும் இவ்வாறு ஒரு செயலை செய்ததற்காக வெட்கி தலை குனிகின்ற அளவுக்கு எங்களுடைய இந்த அழிவின் நிகழ்வு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த அழிவில் இருந்து நாங்கள் ஓரளவேனும் இந்த நூலகத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆணையாளர் சொல்வது போல் எங்களுடைய கிடைக்கப்பெறாத சில இதுகளை எங்களுடைய தேடல்கள் மூலம் நாங்கள் கூடுமான அளவு நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நூலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த சொத்தை கையளிக்க வேண்டும். அதன் வழியாக கல்வி சமூகம் யாழ் மண் ஆணையாளர் சொன்னது போல வடமாகாணம் மற்றும் உலகத்திலே வாழுகின்ற அனைவரும் இந்த நூலகத்தினூடாக பலன் பெற வேண்டும். அதற்கு இந்த நூலகம் தொடர்ச்சியான ஒரு அடையாள சின்னமாக விளங்குகின்றது. தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக விளங்கிய இது உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களை தன்வசம் ஈர்க்கும் காந்தமாக திகழ்ந்தது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் இறுதிப் பகுதியில் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது ஏற்பட்ட சில அரசியல் பதற்றங்களை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட அன்றைய இலங்கை அரசின் பாதுகாப்பு படையினரும் தெற்கிலிருந்து அழைத்து வரப்பட்ட பேரினவாத காணியர்களும் யாழ் மண்ணில் ஒரு திட்டமிட்ட வன்முறையை ஏவிவிட்டனர். சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்க குண்டர்களும் ஆயுதங்களுடன் யாழ் நூலகத்துக்குள் நுழைந்தனர். புத்தகங்கள் மீது தீயை வைத்தனர். மறுநாள் காலை சூரியன் உதித்தபோது யாழ் வானம் கரும்புகையால் சூழ்ந்திருந்தது. 9 தசாப்த கால தமிழர்களின் உழைப்பும் 100 ஆண்டுகால அறிவும் ஈடு செய்ய முடியாத வரலாற்று ஆவணங்களும் சில மணி நேரங்களில் சாம்பல் குவியலாக மாற்றப்பட்டிருந்தன. நூலகம் எரியூட்டப்பட்ட செய்தி கேட்டு தமிழ் அறிஞரும் பேராசிரியருமான அதிவணக்கத்துக்குரிய தாவீது அடிகள் அதிர்ச்சியிலும் மாரடைப்பிலும் அன்றைய மரணமடைந்தார். என் பிள்ளைகள் எரிகிறார்களே என்று கதறியபடி அவரது உயிர் பிரிந்தது. ஒரு நூலகத்தின் அழிவு எப்படி ஒரு சமூகத்தின் ஆன்மாவை உலுக்கியது என்பதற்கு தாவீதடிகளின் மரணமே ஆகச் சிறந்த சாட்சி. லைப்ரரியை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் லைப்ரரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு இடம் இருக்க வந்து பார்க்குறோம் படிக்கிறோம் இருக்கோம் கூட. அந்த தன்னுடைய வீட்டை சக்கரத்தர் பரோபகாரி புத்தூர் செல்லப்பா அவர் தன்னுடைய வீட்டை தான் ஒரு வசதி படைத்தவர் என்று படிக்கிறார். ஏனென்றால் அதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நூலகம் இயங்கினது எல்லாம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தங்கள் வீடுகளில். இவர் சாதாரண ஒரு நூலகம் பாஷ்யசாலையை தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்து அதை பத்திரிகை மூலம் பகிரங்கப்படுத்தி பின்பு வாசியசாலையாக நூலகமாக அதனுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். அதில் இருக்கின்ற புத்தகங்கள் முழுக்க அதை பற்றி வாசிப்பவருக்கு கொஞ்சம் யாழ் நூலகத்தை தட்டி இப்போ படிக்கிறவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. சில பேர் 140% இன்னும் மிகவும் கீழ்மையான நிலையிலே வறிய நிலையிலே பத்திரிகைகளை வாசிக்கின்றார்கள். அதுவும் வயது போனவர்களுக்கு
இந்த புதிய இலத்திரனியல் தெரியாது. ஒரு நூலை இன்றைக்கு ஒரு பெம்லெட், ஒரு நூலகத்தை பற்றி ஒரு பெம்லெட் அடிக்க வேண்டும் என்றாலும் 300 பிரதி அடிப்பதற்கு 7000 ரூபாய். நேற்றைய தினம் என்ன நிகழ்வு நடந்தது என்பதற்காக நான் ஒரு விளம்பரத்தை போட்டேன், அதற்கு 7000 ரூபாய். வேலையற்று ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, எங்களுக்கு யாழ்ப்பாணத்தவர்களுக்கு இருக்கிறதா அறிவு, யாழ்ப்பாணத்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலகத்தில் இடப்பட்டது. நூலகத்தை பற்றி பேசினால் எனக்கு கவலை. 33 மொழிகள் தெரிந்த ஒருவர் 33 மொழிகளை சாதாரணமாக இல்லை, புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்திய ஒரு பெரிய அவர் இந்த நூலகம் எரிக்கிறது என்று தான் கல்வி தான் இருந்த பாடசாலை கட்டிடத்தில் மேலே இருந்த அவருடைய இறப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது. 1ஆம் தேதி செத்தாரா 2ஆம் தேதி செத்தார். ஆனால் நூலகம் எரிக்கப்பட்டு தீஜுவாலியை கண்டு அவர் மரணம் அடைந்தார். இரவு 10 மணிக்கு படுக்க போனவர் அடுத்த நாள் வெளியே எழும்பணும். என்னால் நூலகத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் எங்களை தமிழர்களை அழிப்பதற்கென்று அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகை ஈழநாடு, இந்த நூலகம். இரண்டையும் நிறை குடிபோதை அமைச்சர்கள் பிரசன்னமாக இலங்கை அரசாங்கத்தை, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்கத்தக்கனாக தீக்கிரியாக்கப்பட்டது. இங்கே அரசியலும் பேசப்படாது என்று நாங்கள் நூலகம் எரிகிறது அந்த திரைப்படத்தை போடுகின்ற பொழுது ஒரு போட் வைத்தார்கள், இங்கே அரசியல் பேசப்படாது. ஆகவே நான் அரசியல் பேசவில்லை. எங்களுடைய வரலாறை அறிய வேண்டும். நாங்கள் படிக்கக்கூடாது. தமிழர்கள் முந்தைய உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சியில் 5 லிங்கங்கள் இருந்தார்கள். உயர் பதவிகளில் 5 லிங்கம், பஞ்சலிங்கம் என்று சொல்லுவோம். அதுக்கு ஒருத்தருக்கு பேர் பஞ்சலிங்கம். எல்லாரும் முதல் தர கல்வி நிலையில் இருந்தவர்கள். இன்று எந்த ஒரு அரசாங்க திணைக்களத்திலும் பதவி உயர்நிலைகளில் ஒரு தமிழர் இல்லை. முஸ்லீம்கள் அல்லது சிங்களவர்கள் யாரோ 1 பேர் இருப்பார்கள். எங்களுடைய புதிய மாநகர முதல்வர் ஆணையாளர் அவர்கள் அண்மையிலே பதவியேற்றார்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், இந்த லைப்ரரி இருக்கிற மாதிரி அழிவுற்ற கட்டிடம் என்று மிகவும் அருமையாக வருகிறது. அண்மை காலங்களிலே அதுவும் திறக்கப்பட இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் 50வது ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுது நான் யாழ் மாநகர சபை உறுப்பினராக இருந்தேன். அப்போ எழுதினேன், எங்களுடைய பாரம்பரிய கட்டிடங்கள் இந்த லைப்ரரி, எங்களுடைய மாநகர சபை கட்டிடம் தபால் கந்தூர். தபால் கந்தூர் இப்போ முழுக்க எங்களுடைய சின்ன பழைய தபால் கந்தூர் பார்த்து நான் இந்த லைப்ரரி எரியக்கே இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து எரிச்ச சாம்பலை பார்த்தேன். ஆகவே லைப்ரரியை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் இது ஒரு எங்களுக்கு கோயில். அப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் இது செய்யக்கூடாது. ஒவ்வொரு தமிழரும் வந்து இது செய்ய வேண்டும். நாங்கள் இது பாவிக்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு விண்ணப்பத்தை ஆணையாளர் அவர்களிடம் கேட்கிறேன். இங்கே உதவி நூலகராக இருந்தவர் இப்பொழுது சுன்னாகம் உதவியில் சுன்னாகம் அந்த லைப்ரரி எங்களை ஜெயாக்கான்னு சொல்கிறவா, அங்கே அதாவது 7 நாட்களும் திறந்திருக்கிறது நூல் நிலையம். இவருடைய எண்ணம் நூல் நிலையம் எல்லோரும் வாசிப்பதற்கு பாவிக்கப்படும். நீங்கள் லீவு எடுங்க, ஒரு நாளைக்கு நூல் நிலையத்தை திறந்து வையுங்கள். அப்படி என்றால்தான் எங்களுடைய பிள்ளைகள் இப்போ பிள்ளைகள் படிக்க வருபவர்கள் இன்றைக்கு அல்லது விடுமுறை நாட்களில் இந்த பகுதியிலே ஒரு பகுதியிலே படிக்கிறார்கள். மற்றபடி என்றால் பெண்களுக்கு அங்கே இங்கே ஆண்கள். அவை தேவை செய்து 7 நாட்களும் திறந்து கல்வி கூடத்தை அதாவது உருப்படியாக அவருடைய எண்ணம் எதுவோ அதுபோல செய்யுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் அரசாங்க ஊழியர்கள் லீவு எடுங்கோ என்று கூறி எனக்கு விட்ட சந்தர்ப்பத்தை நன்றி கூறுகிறேன். யாழ்ப்பாண நூலக எரிப்பு என்பது ஏதோ ஒரு தற்செயலான வன்முறை அல்ல. அது மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு அரசு அனுசரணையோடு நடத்தப்பட்ட ஒரு கலாசார இனப்படுகொலை. ஒரு இனத்தை ஆயுதங்களால் அழிப்பதை விட அவர்களின் அறிவையும் வரலாற்றையும் அழிப்பது அவர்களை நிரந்தர அடிமைகளாக்கும் என்ற பேரினவாத சிந்தனையின் வெளிப்பாடு இது.
தமிழர்களின் கல்வி பாரம்பரியத்தை முடக்குவதன் மூலம் அவர்களின் எதிர்கால சந்ததியை அறிவு ரீதியாக பின்னுக்குத் தள்ள முடியும் என்று அவர்கள் நம்பினர். இந்த தீவைப்பு தமிழ் இளைஞர்களின் மனதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எங்களுடைய அறிவுக்கே இந்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களின் உயிருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஆயுத போராட்ட பாதையை நோக்கி தள்ளியது. சுருக்கமாகச் சொன்னால், ஈழ உள்நாட்டுப் போர் தீவிரமடைவதற்கு காரணியாக அமைந்த மிக முக்கியமான திருப்புமுனை இந்த நூலக எரிப்பு. சந்திரிகா அரசின் மீள் கட்டுமானம் மற்றும் அதன் பின்னால் இருந்த அரசியல் நீண்டகால போருக்கும் பேரழிவுக்கும் பின்னர் 1990களின் பிற்பகுதியில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசாங்கம் யாழ் நூலகத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியை கையில் எடுத்தது. சந்திரிகா அரசு சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் இலங்கை அரசின் மீதான கரையை துடைக்கவும் தமிழர்களுடன் ஒரு சமாதான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தவும் இந்த திட்டத்தை பயன்படுத்த நினைத்தது. மன்னிப்பு மற்றும் மறுவாழ்வு என்ற போர்வையில் பல மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு நூலக கட்டிடம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதனை திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் யாழ் தமிழ் மக்களும் அரசியல் பிரதிநிதிகளும் அதனை உடனடியாக கொண்டாட தயாராக இருக்கவில்லை. இதற்கான காரணங்கள் ஆழமானவை. சாம்பலான வரலாற்றுக்கு ஈடாகுமா? ஒரு புதிய கட்டிடத்தை உங்களால் கட்டித்தர முடியும், நவீன வசதிகளை செய்து தர முடியும். ஆனால் எரிக்கப்பட்ட அந்த 97,000 அரிய நூல்களையும் முன்னோர்களின் ஓலைச்சுவடிகளையும் எந்த அரசாங்கத்தால் மீட்டுத்தர முடியும்? உண்மையான குற்றவாளிகள் எவரும் தண்டிக்கப்படாத நிலையில் வெறும் கட்டிடத்தை மட்டும் கட்டித்தருவது ஒரு கண் துடைப்பு அரசியல் நாடகம் என்று தமிழ் மக்கள் கருதினர். ஒருபுறம் நூலகத்தை கட்டிக்கொண்டே மறுபுறம் தமிழர்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளை மறுக்கும் அரசின் இரட்டை வேடத்தை மக்கள் எதிர்த்தனர். ஆயினும் காலப்போக்கில் தமிழர்களின் தணியாத அறிவு தாகத்தின் காரணமாக அந்த நூலகம் மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்தது. இன்று அது புதுப்பொலிவுடன் காட்சியளித்தாலும் அதன் சுவர்களில் பூசப்பட்டிருக்கும் வர்ணங்கள் அன்று ஏற்பட்ட தீக்காயங்களின் வடுக்களை மறைக்க முயலும் ஒரு போலி திரையை அன்றி வேறில்லை. யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு நினைவு நாள் என்பது வெறும் அழுகைக்கான நாள் அல்ல. அது நமது இனம் இழந்தவற்றையும் இனி பெற வேண்டியவற்றையும் சிந்திப்பதற்கான ஒரு சங்கல்ப நாள். இன்று ஜூன் 1ஆம் தேதி 45 வருடங்களுக்கு முதல் யாழ்ப்பாண நகரிலே அரச படைகளாலே அவர்களுடைய தூண்டுதலிலே நடைபெற்ற அழிப்பு நடவடிக்கைகளே மிக மோசமானதொரு நிகழ்வு. இன்றைய நாள் 45 வருடங்களுக்கு முதல் அரச படையினர் தேர்தலுக்காக வந்த காடியர்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2-3 அமைச்சர்கள் கூட அங்கே வாடி வீட்டிலே ரெஸ்ட் ஹவுஸில் இருந்தபோது தான் இந்த அனர்த்தம் நடந்தது. போலீஸ் நிலையம் பக்கத்திலே தேர்தலுக்கு கடமைக்கு வந்த அதிகாரிகள் என்று யாரும் இல்லை. எல்லாம் 2ஆம் 3ஆம் தர நிலையிலே இருந்த உத்தியோகத்தர்களை தேர்தல் கடமைகளுக்காக கொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெறும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு தமிழர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியம்தான். அவர்களுடைய மூளை யாழ்ப்பாணத்தவர்கள் எல்லா இடங்களிலும் பதவி நிலைகளிலே மிகவும் பெயர் பெற்று உத்தியோகத்தர்களாக இருந்த அந்த மூல காரணமாக இருந்த நூலகத்தை அவர்கள் எரித்தார்கள். இந்த சிலையிலே காணப்படும் வணக்கத்திற்குரிய லோங்கடிகளார்தான் அவர் கல்லூரியினுடைய யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமான கல்லூரியின் அதிபராக இருந்தவர். இந்த நூல் நிலையத்துக்கு ஆலோசகராக இருந்து நூல் நிலையத்தை எப்படி கட்ட வேண்டும், யார் யாரை கூப்பிட்டு கட்ட வேண்டும் என்ற திட்டம் போட்டு இதனை நிறுவினார், ஆரம்பித்தார். ஆரம்பித்தவர்களிலே பெரிய நூல் நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது 50 வருடங்களுக்கு பின்பு. 33ஆம் ஆண்டிலே ஒருவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியை வாசிசாலையாக வாசிக்கின்றவர்களுக்கு உதவியாக பத்திரிகைகள் புத்தகங்களை எடுத்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய வரலாறு. இன்றைய தினம் இந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டதனால்
அந்த நூல் நிலையத்தை உருவாக்கிய பெரியாரையும் இந்த நூல் நிலையம் இருக்கிறது என்று அதே ஃபாதர் லோங் அவர்கள் எந்த கல்லூரியிலே கற்பித்தாரோ, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, அந்த சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே மாடியிலே தங்கியிருந்து இந்த நூலகத்தை தினமும் பாவித்த டேவிட் அடிகளார், வணக்கத்துக்குரிய டேவிட் அடிகளார், தாவீது அடிகள் என்று சொல்லப்படுகின்ற தும்பளையை பிறப்பிடமாக கொண்டவர், 33 மொழிகளிலே பாண்டித்தியம் பெற்று நூல்களை வெளியிட்ட ஒரு பெரியார். இந்த நூல் நிலையத்தை பாவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய அருமை. எனக்கு நூல் நிலையத்தை பற்றி பேசினால் எனக்கு அழுகைதான் வரும். என்றால் இந்த நூலகத்தை கட்டிடத்தை நாங்கள் இந்த கட்டிடத்தை எல்லாம் இருக்க முதல் 80களிலே 77, 78, 79, 80களிலே நாங்கள் இங்கே சுப்பிரமணியம் பூங்காவிலே ஓடியாடி விளையாட்டி விட்டு இங்கே வந்து நாங்கள் அம்புலி மாமா, நட்சத்திர மாமா போன்ற பாடநூல்கள் அல்லாத நல்ல புத்தகங்களை வாசித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நூலகம் எரிகிறது என்று அன்றிரவே அவர் மீளாத தூக்கத்திலே அவர் போனது 10 மணிக்கு படுக்க என்று நினைக்கின்றேன். அந்த அவர் தங்கியிருந்த மாடி வீட்டிலே இருந்து பார்த்தபோது நான் நினைக்கின்றேன், இது கொழுந்து விட்டு எரிந்திருக்கும் 2 மாடி கட்டிடம், உள்ளே நூல்கள் ஏடுகள் எல்லாம் இருக்கத்தக்கதாக பெட்ரோல் குண்டுகளை வீசி குடிபோதையில் இருந்த குண்டர்களால் எரிக்கப்பட்ட இந்த நூல் நிலையத்தை தடுப்பதற்கு காரநகரில் இருந்து வருகிற அந்த பௌசரை கூட விடையலை. அவ்வளவுக்கு திட்டம் போட்டு அமைச்சர்களாலே அளிக்கப்பட்டது, ஐக்கிய தேசிய கட்சியினாலே அளிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் இந்த நூல் நிலையம். இந்த நூல் நிலையத்திலே ஃபாதர் லோங், ஃபாதர் டேவிட் அவர்களுடைய பங்களிப்பை விட இது ஆரம்பத்திலே ஒரு இடத்திலும் நடக்காத ஒரு விவரம். இந்த நூல் நிலையத்துக்கு 5 பேர் அடிக்கல் நாட்டினார்கள். மாநகர முதல்வராக இருந்த சாம் சபாபதி அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் ஃபாதர் லோங், ஐக்கிய அமெரிக்காவினுடையதும் பிரித்தானிய உடையதுமான தூதுவர்கள். அவர்கள் நட்ட கல்கள் மட்டும் 4 பேர் நட்ட கல்கள் மட்டும் இன்றைக்கும் யுத்த வடுக்களோடு தெரிகிறது. அதிலே ஃபாதர் லோங்கினுடைய கல் அகற்றப்பட்டு இப்போது புதிதாக ஃபாதர் லோங்கினுடைய கல் நான் நினைக்கின்றேன் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினராலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கல்லும் முதல் இருந்த கல் அகற்றப்பட்டு இது புதிதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முதல் இருந்த அந்த கல்லை இந்த பக்கத்திலே சும்மா இருக்கின்ற பகுதியிலே அந்த கல், அது வித்தியாசமான தமிழ் எழுத்து, கையாலே, இது கம்ப்யூட்டர் நான் நினைக்கின்றேன், இது கணனியிலே வடிக்கப்பட்டது, அது கையாலே எழுதப்பட்ட அந்த கட்டிடம், அந்த கல்வெட்டு, அதை வைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூல் நிலையம் அழிக்கப்பட்டது தமிழர்களுடைய அவர் யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு தமிழ் பற்றுள்ள, பாண்டித்தியமுள்ள, அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கிய பெருமை ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் உரிமை. ஆனால் அது மற்ற கட்சிகளுக்கும் உண்டு, அதை பற்றி நான் பேசவில்லை. இது யாழ்ப்பாண நூலகத்தை நாம் வளமையாக பாவிப்பது போல இது பாவித்து எங்களுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்று எல்லா வாசகர்களையும் தாழ்மையோடு கேட்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். புத்தகங்களை எரித்தவர்களால் தமிழர்களின் கல்வி மீதான காதலையோ அவர்களின் அறிவு தேடலையோ எரிக்க முடியவில்லை. சாம்பல் மேட்டிலிருந்து மீண்டும் மீண்டும் உயர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை போல ஈழத் தமிழினம் கல்வியாலும் அறிவாலும் உலக அரங்கில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. ஜூன் 1 அன்று என்ன நடந்தது என்பதை நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். வரலாறு மறக்கப்பட்டால் அது மீண்டும் நிகழும். எஞ்சியிருக்கும் நமது அரிய ஆவணங்கள், நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் டிஜிட்டல் மயமாக்கி பாதுகாக்க வேண்டும். பேரினவாதம் நமக்கு இழைத்த அநீதிக்கு நாம் காட்டும் ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்பது நாம் இன்னும் அறிவார்ந்த சமூகமாக, கல்வியில் சிறந்த சமூகமாக உலக அரங்கில் சாதிப்பதுதான்.
யாழ்ப்பாண பொது நூலகத்தின் சாம்பல் ஈழத்தமிழர்களின் கண்ணீரால் நனைந்தது மட்டுமல்ல, அது நமது உரிமை குரலின் தீப்பொறியாகவும் மாறியது. கட்டிடங்கள் இடிக்கப்படலாம், புத்தகங்கள் எரிக்கப்படலாம், ஆனால் ஒரு இனத்தின் கூட்டு நினைவுகளையும் அதன் சிந்தனை சுதந்திரத்தையும் எந்தவொரு அடக்குமுறையாலும் எந்தவொரு தீயினாலும் அழித்துவிட முடியாது. இன்று அந்த வரலாற்று துயரத்தின் நினைவு நாளில் அறிவின் வழியில் நின்று நமது அடையாளத்தை காப்போம் என்றும், இழந்த பெருமைகளை நமது உழைப்பாலும் கல்வியாலும் மீட்டெடுப்போம் என்றும் உறுதியேற்போம். அறிவின் சுடர் என்றும் அணையாது.